அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது தொடர்பாக அதனுடைய பின்னணி, போர் தொடங்குவதற்கான காரணம், அதன் பின்னர் அந்த ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்ட விவகாரம், இப்போது இந்த உடன்பாடு எட்டப்பட்டதன் பின்னணி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக டாக்டர் பேராசிரியர் டாக்டர் பெர்னாட்டி சாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மற்றும் உலகின் பல்வேறு சர்வதேச பல்கலைக்கழகங்களில் அகதிகள், இடப்பெயர்வு உள்ளிட்ட மனித உரிமைகள் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச பிரச்சனைகள் தொடர்பாக சர்வதேச அளவில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களில் உரைகளையும் கட்டுரைகளையும் சமர்ப்பித்த பேராசிரியர் பெர்னாட்டி சாமி அவர்களை வரவேற்று, இந்த அமெரிக்கா ஈரான் இடையேயான அந்த போர் ஏற்படுவதற்கான அந்த முதல் காரணம் அது என்ன? 3 விதமான காரணங்கள் பொதுவாக பேசுபொருளாக இருந்திருக்கின்றன. ஒன்று, அது அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை என்றும், அதன் பின்னர் இந்த இஸ்ரேலுக்கு எதிரான இந்த பிராக்சி வாரம் நடக்கக்கூடிய அந்த மறைமுக போரில் ஈடுபடக்கூடிய சக்திகளுக்கு ஈரான் ஆதரவு அளித்து வருகிறது என்பதும், கச்சா எண்ணெய் அரசியல், அந்த பெட்ரோல் டீசல் அரசியல், இதற்காக தான் இந்த போர் தொடங்கப்பட்டது என்றும் கூறினார்கள். ஆனால் இப்போது இந்த முடிவு உடன்பாடு எட்டப்பட்டதற்கு உண்மையிலேயே இது என்ன பின்னணி சார்? நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி தான் பல காரணங்கள் இருந்தன. ஆனால் அமெரிக்கா இந்த போருக்கு போவதற்கு முன்னால் ஈரானில் ஒரு விதமான மாற்றம் வர வேண்டும். ஏன்னா 1979 தான் அங்கே ஈரானியன் ரெவல்யூஷன், ஈரானிய புரட்சி நடக்கின்றது. அந்த ஷா ஆஃப் ஈரான் தூக்கி எறியப்படுகின்றார். அப்போது தான் அந்த தியோக்ரசி என்று சொல்லப்படுகின்ற அந்த மதத்தின் அடிப்படையில் ஏற்படுகின்ற ஆட்சி அங்கே ஏற்படுகின்றது. அங்கே அந்த அயத்துல்லாஸ் என்ற அந்த மத குருமார்கள் தலைவர்களாக வருகிறார்கள். இது 1979 வந்து கொண்டிருக்கின்றது. போன ஆண்டு நம்ம பார்த்தோம்னா 25 டிசம்பர் போல் அங்கே கொஞ்சம் விலையேற்றங்கள் நிறையா இருந்த காரணத்தினால ஈரானில் ஒரு விதமான ஒரு சலசலப்பு, ஒரு மாற்றம் வேண்டும் என்பதை மக்கள் கொஞ்சம் வலியுறுத்தினாங்க. அது அந்த ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதை அமெரிக்கா அதை கையில் எடுத்துக்கொண்டு, அதே சமயத்தில் காசா போரும் நடந்து கொண்டிருக்கின்றது. காசா போருக்கு காசாவில் இஸ்ரேல் நடத்திய அந்த போருக்கு பயங்கரமான எதிர்ப்பு வருவது ஈரான்லேருந்து தான் வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் அந்த போரில் இவங்களுக்கு எதிர்ப்பு ஈரான்லேருந்து வந்து கொண்டிருப்பதும், ஈரான் மூலமாக தான் லெபனான்லேருந்து ஹெஸ்புல்லா அவர்களை தாக்குகிறார்கள் என்றும், ஹவுதீஸ் எமென்லேருந்து தாக்குகிறார்கள் என்றும், இந்த மாதிரி காசாவுக்கும் இவங்க தான் பொறுப்பு, ஈரான் தான் அவங்களுக்கும் பொறுப்பாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த போரை தொடுத்தார்கள். அவர்கள் நினைத்தார்கள், ஒருவேளை அமெரிக்கா உள்ள திடீர்னு சொன்னிச்சுன்னா, ஈரான்குள்ளே நுழைந்ததுன்னு சொன்னால் ஈரானிய மக்கள் அமெரிக்கர்களை வரவேற்பார்கள், வரவேற்று ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவார்கள், ஈராக் மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. ஆனால் அந்த வளத்தில் நடக்கவே இல்லை. இது பிப்ரவரி 28ஆம் தேதி அன்னைக்கு அவங்களுடைய அலி கொமேனி அவர்கள் கொள்கின்றார்கள். அதன் மூலமாக அங்கே இது ஒரு லிமிட்டட் வாரா, இது அந்த ஆட்சியாளர்களை மாற்றிவிட்டால் ஆட்சி மாறிவிடும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அங்கே அப்படி நடக்கவில்லை. அவர்கள் மிகப்பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுத்தாங்க. அதே போல் இந்த 4 மாதத்தில் ஈரான் இப்போ இந்த போர் ஒப்பந்தத்தில் கூட அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க என்றால், இது எங்களுக்கு ஒரு வெற்றி தான், அமெரிக்காவை தான் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தது, நாங்கள் சொல்லவில்லை, நாங்கள் லாங் வார், நீண்ட போருக்கு கூட நாங்கள் தயாராக தான் இருக்கின்றோம். அதனால் அமெரிக்கா இப்போ போரை நிறுத்த சொல்லி கேட்கறதுனால தான் இந்த போரை நாங்கள் நிறுத்த. அந்த போரை தொடர்ச்சியாக நடத்துவதற்கு ஈரான் தயாராக இருந்த போதிலும் இல்லை, அமெரிக்கா அதில் அந்த போரை தொடர்ச்சியாக போவதற்கு என்ன சிக்கல் இருக்குது சார்? போரை தொடர்ந்து மேற்கொள்வதற்கோ அல்லது ஈரானில் இந்த ஈராக் போலவோ அல்லது ஆப்கானிஸ்தான் போலவோ அவர்களால் ஒரு பெரிய மாற்றத்தை அங்கே ஏற்படுத்த முடியாததற்கு என்ன காரணம்? புவியியல் ரீதியாக தொலைவில் இருக்குதா, இல்லைன்னா இவங்க ஏற்கனவே இந்த மக்கள் இந்த ஈரானில் இருக்கக்கூடிய இப்போதைய அரசுக்கு ஆதரவாகவே இருக்கிறாங்களா? அதாவது ஈரானில் இந்த போர் இவங்க ஆரம்பித்த உடனே என்ன நினைச்சாங்கன்னா, ஒன்றும் ஆட்சி மாற்றம் வரும் என்று நினைத்தார்கள், அது வரவில்லை. ஆனால் ஈரான் ஒரு மும்முனை தாக்குதல் போல அவர்கள் நடத்தினார். அவங்க நினைச்சாங்க ஒரு மாதிரி அமெரிக்கா இஸ்ரேல் படைகளுக்கும் ஈரான் படைகளுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போராக இருக்கும் என்று நினைத்தார்கள்.
ஆனால் ஈரான் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால் அமெரிக்க படைகள் எல்லாம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ, நேவல் பேஸ், ஏர் பேஸ், கத்தாரில், அபுதாபியில், சவுதி அரேபியாவில், குவைத்தில், இந்த நாடுகளை எல்லாம் அமெரிக்கா எங்கெங்கே வந்து ஏர் பேஸ் வச்சுருக்காங்களோ, நேவல் பேஸ் வச்சுருக்காங்களோ அதையெல்லாம் தாக்க ஆரம்பித்தார்கள். அது அமெரிக்கா வந்து எதிர்பார்க்காத ஒன்று. இரண்டாவது வந்து ஓர்முஸ் ஆர்முனை ஒரு இது ஓர்முஸ் ஜலசந்தியில் வந்து அவங்க வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து ஈரான் கட்டுப்பாட்டில் அது இருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஒரு நீரிணை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஈரான் 3 நாட்களுக்கு அது மூடின மாதிரியே பண்ணிட்டாங்க. ஆமாம். அதனால் வந்து இந்த ஓர்முஸ் நீரிணை அவர்கள் மூடுவதன் மூலமாக தான் மிகப்பெரிய அளவில் வந்து இன்னைக்கு எனர்ஜி தட்டுப்பாடு இன்னைக்கு ஏற்பட்டது. அந்த எனர்ஜி தட்டுப்பாட்டினால இன்றைக்கி வந்து உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள்லையுமே இன்றைக்கி வந்து அது கச்சா எண்ணெயாக இருக்கட்டும், அல்லது லிக்விட் பெட்ரோலியம் கேஸாக இருக்கட்டும், அல்லது நேச்சுரல் கேஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து விலையேற்றம் ஒன்று, இன்னொன்று கிடைக்கப்பெறாமல் ஒரு நிலைமை தட்டுப்பாடு, ஒரு பயங்கரமான தட்டுப்பாடு. இதன் காரணமாக தான் அமெரிக்கா வந்து இந்த போரை எவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தது. இன்னொன்று, அமெரிக்காவில் உள்ளேயும் இந்த போரை வந்து மக்கள் விரும்பவில்லை. சமீபத்தில் நடத்திய அந்த இதெல்லாம் கூட வந்து அவரை பற்றிய பிரசிடென்ட்டுடைய பாப்புலாரிட்டியை பார்த்ததில் கூட அவங்க சொன்னாங்க, இந்த போரின் மூலமாக அவர் வந்து எங்களுடைய சப்போர்ட்டை இழந்து விட்டார் என்று சொல்லுடைய எண்ணிக்கை அமெரிக்காவில் மிக அதிகமாக இருந்தது. இன்னொன்று, அமெரிக்காவில் வந்து 2 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல். அவங்களுடைய கீழவை 435 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் 2 ஆண்டுக்கு ஒரு முறை. இப்போ இந்த நவம்பர் மாதம் அந்த தேர்தல் நடக்க போகுது. அதோட வந்து 1/3 ஆஃப் த செனேட்டர்ஸ், ஒரு 33-34 செனேட்டர்ஸையும் தேர்ந்தெடுக்கணும். அப்போ மேலவையில் ஒரு 33-34 செனேட்டர்ஸ், கீழவையில் எல்லா உறுப்பினர்கள் 435 பேரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் இப்போ நவம்பரில் வர்றதுனால அவருக்கு வந்து இப்போ தான் வந்து 2 அவையிலையும் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி, குடியரசு பார்ட்டி சப்போர்ட் வந்து இப்போ தான் இருக்குது. சரி, இந்த 2 அவையிலையும் வந்து இன்னைக்கு அவர் வந்து மெஜாரிட்டி இழப்பதற்கான வாய்ப்புகள் இந்த தேர்தலில் அதிகம் தென்படுகின்றன. அதனால இந்த தேர்தலுக்கு முன்னாடி இந்த போரை முடித்துக்கொண்டு தன் நிலைமையை சீராக்கி கொண்டு நான் தான் வந்து உலகத்துக்கு வந்து இன்னைக்கு ஒரு அமைதியை கொடுத்திருக்கிறேன் என்கின்ற ஒரு செயல்பாட்டை உருவாக்குவதற்கு அப்படி பார்க்குறாரு. ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதுவரை இருந்த மற்ற அதிபர்கள் அனைவரையும் விட இவருடைய போக்கு வந்து மற்ற நாடுகளுக்கிடையே உள்ள பிரச்சனைகளில் இவராகவே சென்று தலையிடுவது வந்து அது ஒரு அரசியல் ரீதியான தலையீடு அல்லது தனிப்பட்ட அவருடைய குணாதிசயமாக அதை எப்படி பார்க்குறீங்க? அதை அமெரிக்க வெளியுறவு கொள்கை இந்த அளவுக்கு இருந்திருக்குதா? கனடாவில் ஒரு மாநிலத்தை நாங்கள் சேர்த்துருவோம், கிரீன்லாந்தை இணைச்சிருவோம், இதே போல் ஈரான் வந்து எங்கிட்ட வந்து ஈரான்லேருந்து யாராவது என்ன கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது, இது போன்ற செயல்பாடுகள் வந்து அமெரிக்காவோட அந்த ஸ்டேச்சர், அமெரிக்காவோட அந்த ஒரு உலக வல்லரசு அப்படிங்கிறது வந்து ஒரு அந்த தோற்றம் வந்து ரொம்ப ஒரு மலினப்பட்ட மாதிரி ஒரு வடிவம் எடுத்திருக்கலாம் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு கேட்குறேன். உண்மைதான். ஏன்னால் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து 2016லேருந்து 20 வரைக்கும் அவர் முதல் தடவை அதிபராக தான் இருந்தார். அப்போ அந்த அளவுக்கு இல்லை போல, அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா அவர் வந்து ஒரு அரசியல்வாதி அல்ல, அதை வந்து நம்ம ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டும். இது வரைக்கும் அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்க அதிபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக வந்து ஒரு மாகாணத்தினுடைய கவர்னர் வருவார், ஒரு செனேட்டராக இருந்தவர் வருவார், ஒரு அந்த அவை உறுப்பினர்களாக காங்கிரஸ் உறுப்பினர்களாக இருந்தவங்களை யாராச்சும் ஒருத்தர் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு அரசியல் பின்னணியோடு தான் நாங்கள் வந்து அரசியலுக்கு வருவார்கள். இவர் வந்து எதுவாகவும் இருந்தது கிடையாது. இப்போ ரொனால்ட் ரீகன்னா கலிஃபோர்னியாவுடைய ஒரு கவர்னராக அந்த மாதிரி இவர் வந்து எந்த மாநிலத்தினுடைய கவர்னராகவும் இவர் இருந்ததில்லை. இவர் மேலவை செனேட் உறுப்பினராகவும் இருந்ததில்லை, இவர் கீழவை உறுப்பினராகவும் இருந்ததில்லை. இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். இவர் வந்து ஒரு முழுக்க ஒரு சிஇஓ. அவர் வந்து ஒரு சிஇஓவை தான் அமெரிக்காவை பார்க்குறார். அப்போ வந்து அமெரிக்காவை வந்து ஒரு வர்த்தக கண்ணோட்டத்தில் தான் பார்க்கின்றார். அமெரிக்காவுக்கு எப்படி வந்து செல்வத்தை சேர்க்கிறது, அமெரிக்கா ஃபர்ஸ்ட், மேக் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் எகெயின், இல்லை அதுதான் அவருடைய தான் அவருடைய ஸ்லோகனாகவே இருந்துச்சு. அதனால் அதை வைத்து கொண்டு தான் அவர் பார்க்கிறதே தவிர, அதனால் வந்து அரசியல் பின்புலமே இல்லாமல் அவர் இருக்கின்ற காரணத்தினால அவர் வந்து அடுத்தது என்ன செய்வார் என்பதை அவருடைய கூட இருக்கிற சகாக்கள் கூட அவங்க வந்து கணிக்க முடியாது. ஏன்னா அவர் அடுத்தது என்ன செய்ய போகிறார், என்ன பண்ண போகிறார். இந்த போர் கூட 4 மாதமாக, கடந்த 2 மாதங்களாக நம்ம பார்த்து கொண்டு இருந்தால் போர் முடிவுக்கு வருதுன்றாரு, அடுத்த நாள் நான் அவங்கள வந்து இதுவரைக்கும் பார்த்திராத அளவுக்கு நான் ஈரானை வந்து அடிக்க போறேன் அப்படின்றாரு. திருப்பி அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் நெருங்கி இருக்கிறோன்ற இல்லை, எது உண்மை என்பது வந்து யாருக்கும் புலப்படாத அளவுக்கு வந்து, அதனால அவர் வந்து ஒரு அரசியல் பின்புலமே இல்லாத ஒருவர். அந்த விதத்தில் வந்து
அவரை அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் இன்னைக்கு உலக தலைவர்களும் பார்க்கின்றார்கள். இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இந்த போரால் வந்து இது இந்தியாவில் உள்ள சமையலறைகளில் கூட இந்த போரோட எதிரொலியாக அது வந்து இருந்தது. ஏன்னா கேஸ் தட்டுப்பாடு, நிறைய சிறிய உணவகங்கள் மூடல், இது தவிர பல்வேறு தொழில்கள்லேயும் வாகன உற்பத்தி உள்ள கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு, ஏன்னா பல பிரச்சனைகளில் இந்தியா இந்த அளவுக்கு அண்மை காலங்களில் மற்ற நாடுகளில் ஏற்பட்ட போர்களால் பெரிய பாதிப்போ அல்லது ஒரு பெரிய அளவில் அதனால் இழப்போ ஏற்பட்டதில்லை. இப்போ ஏற்பட்டுள்ள இந்த சிக்கல் இது போல் இந்தியாவில் மட்டுமல்ல பல்வேறு ஆசிய நாடுகள்லையும், பாகிஸ்தான், வங்கதேசம், இலங்கை உள்ளிட்ட பலங்களையும் கடுமையான பாதிப்பு இந்த கேஸ் தட்டுப்பாடு மற்றும் இந்த பெட்ரோல் டீசல் விலை வந்து முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கக்கூடியது. அது அரசியல் ரீதியாகவும் அது பிரச்சனையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிக்கல் இந்த போர் நிறுத்த அறிவிப்பால் இப்போ ட்ரம்ப் இதை அறிவிச்சிருக்கிறாரு, இன்னும் ஒப்பந்தம் வெள்ளிக்கிழமை ஜெனீவாவில் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கூறியது போலவே அங்கேயே நவம்பரில் அந்த தேர்தல் வருவதனால ஓரளவு உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது உறுதியாயிட்டு. ஆனால் இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான காலம் எவ்வளவு நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க சார்? இது வந்து நேற்று அவர்கள் கடுமையாக பல நாட்களுக்கு அப்புறம் அமைதி பேச்சுவார்த்தை நடக்கின்றது, அமைதி திரும்புகின்றது என்று சொல்லி நேற்று அவர்கள் வந்து இது வந்து பாகிஸ்தான் மீடியேட்டட் ஒன், பாகிஸ்தான் தான் இதுக்கு வந்து நடுநிலையாளராக இருந்து துருக்கி, சவுதி அரேபியா, கத்தார் இவங்களை எல்லாரையும் வைத்து கொண்டு தான் இந்த அமைதியை அவர்கள் இதற்கு நேற்று அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு புரிந்து உணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நேற்று அவங்க ஒத்துக்கிட்டது. இது வந்து ஒப்பந்தம் ஆகுறது வந்து தொழில் ரீதியான ஒப்பந்தம் மாதிரி, ஆமாம், வார் ஒப்பந்தம் மாதிரி, ஒப்பந்தம் மாதிரி. அதனால மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதான் அவங்க குறிப்பிட்டிருக்கிறார்கள், புரிந்து உணர்வு ஒப்பந்தம். இது வந்து 19ஆம் தேதி அன்னைக்கு தான் ஜெனீவாவில் வந்து ஒரு ஒப்பந்தமாக 2 பேரும் போட்டுக்கொள்ளலாம் என்று. அதில் வந்து 60 நாட்கள் வந்து போருக்கு வந்து போர் நிறுத்தம் என்பதை வந்து உறுதி செய்திருக்கிறார்கள். இது வந்து ஏற்கனவே ஏப்ரலில் வந்து முதல் போர் நிறுத்தம், அதனுடைய மீறல்கள் இருந்து கொண்டே இருந்தன. இப்போ இது வந்து 2வது போர் நிறுத்தம். இந்த போர் நிறுத்தத்தின் அடிப்படையில் 2 விஷயங்களை வந்து இதில் நம்ம பார்க்கணும் இந்த ஒப்பந்தத்தில். ஒன்று வந்து ஈரானுக்கு எதிராக இருக்கக்கூடிய பொருளாதார தடை. ஈரான் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க, எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய 24 பில்லியன் US டாலர் தடையை நீக்க வேண்டும். இந்த ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு முன்னாடியே 19ஆம் தேதிக்கு முன்னாடியே 12 பில்லியனை எங்களுக்கு கொடுத்தணும் அப்படின்னு இருக்காங்க. அதற்கு இதில் வந்து உடன்பாடு ஏற்பட்டிருக்கு. அதனால வந்து முதல் கட்டமாக ஒரு 12 பில்லியன் US டாலர் வந்து ஈரான் வந்து பெறப்போகுது. ஏன்னா அதனுடைய முடக்கப்பட்ட சொத்துக்கள் இத்தனை நாட்களாக. அப்புறம் இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் மீதி இருக்கிறதையும் கொடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இது ஈரானினுடைய ஒரு ஆமாம். அமெரிக்கா வந்து உங்களிடம் இருக்கப்பட்ட செறிவூட்ட யுரேனியத்தை நீங்கள் கொடுத்து விட வேண்டும். செறிவூட்டப்பட்ட உரேனியம், அதுவும் ஹைலி அதிகமாக செறிவூட்டப்பட்ட உரேனியம் குண்டுகளை தயாரிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதில் இருக்கக்கூடியதை நீங்கள் கொடுத்து விட அமெரிக்காட்ட கொடுத்துடணும் அப்படின்னு இருக்கிறாங்க. இதை பற்றிய பேச்சுவார்த்தை தான் இந்த 60 நாட்களில் நடக்கப் போகின்றது. அதில் எவ்வளவு தூரத்துக்கு வந்து அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அவர்கள் கொடுப்பார்கள் என்றும், அல்லது வந்து இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வந்து வைத்து கொள்ளக்கூடாது, அதே சமயத்தில் வந்து இந்த நியூக்ளியர் இதை பற்றிய எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு ஈரான் ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 20 ஆண்டுகளுக்கு வந்து நீங்கள் இந்த தடையை நீங்கள் அமெரிக்கா வந்து சொல்லியிருந்தது, நீங்கள் எந்த விதமான நியூக்ளியர் வெப்பன்ஸும் தயாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு வந்து ஈரான் சொல்லிச்சு வந்து 5 ஆண்டுகள் எங்கள் மேலே தடையை விதிங்க, 20 ஆண்டுகள் என்பது மிக அதிகமாக இருக்கின்றது சொன்னார்கள். இப்போது இதெல்லாம் வந்து பேசப்பட போகின்றது, எவ்வளோ ஆண்டுகள் வந்து அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றது. அதனால் இது வந்து மெயினாக வந்து இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பற்றி அமெரிக்கா ஈரானோடு சேர்ந்து போடுகின்ற ஒரு ஒப்பந்தமும், அதே போல் வந்து ஈரான் வந்து இந்த அவர்களுக்கு மேலே திணிக்கப்பட்டிருக்கிற இந்த பொருளாதார தடையையும் கப்பல் முற்றுகையையும் உற்றுவிட வேண்டும். ஏன்னா ஈரானியன் போர்ட் எல்லாமே இன்னைக்கு அமெரிக்காவுடைய கப்பல் முற்றுகையில் இன்னைக்கு மாட்டிக்கொண்டு விட்டது. ஈரானுடைய எந்த போர்ட்ல இருந்தும் துறைமுகத்தில் இருந்தும் கப்பல்கள் வெளியே போக முடியாது, கப்பல்கள் உள்ளே விட முடியாது. அப்படி மாட்டிக்கொண்ட கப்பல்கள் தான் அமெரிக்காவில் வந்து இப்போ சமீபமாக நான் பார்த்து கொண்டிருந்தோம், தாக்குதலுக்கு உள்ளான கப்பல்கள் அந்த கப்பல்கள் தான். அதனால வந்து இன்னைக்கு அதை வந்து முடிச்சுக்கணும்னு ஈரான் சொல்லியிருக்கு. 2வது வந்து அவங்களுடைய பொருளாதார தடையை நீக்கி அவர்களுக்கு பணம் கொடுக்குமாறு. இதை 2 பற்றியும் இன்னும் ஆழமாக அவர்கள் ஒப்பந்தம் இது கண்டினியூ ஆகும். ஏன் அவங்க ஈரான் வந்து இந்த அணுகுண்டு அணுசக்தி நாடாக இருந்தால் அது வந்து
உலகுக்கு அச்சுறுத்தலாக இருக்குமா அல்லது இஸ்ரேலுக்கு அது பெரும் அச்சுறுத்தலாக இருக்குமா? என்ன கண்டிஷன்ஸில் அந்த வாரத்தை இவங்க தொடங்கினாங்க சார்? முதல்ல அந்த அணு ஆயுத பிரச்சனையை தான் தொடங்கினாங்க. அது உண்மையிலே இஸ்ரேலுக்கு ஆதரவாக தொடங்கி இப்போ இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை அவர் கடுமையாக விமர்சிக்கிறார். அவர் வந்து நெதன்யாகு வந்து ஒரு நாளைக்கு ஒன்று பேசுகிறாருங்க மாதிரி கடுமையாக விமர்சிக்கிறார். அந்த லெபனான் ஹவுதி அட்டாக் வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நெதன்யாகு பண்ணுறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அவங்க கூட முதல் பக்கம் கடைபிடிக்கிறார். முதல்ல இஸ்ரேல் ஆதரவாக இருந்து இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு நெதன்யாகு கூட வந்து அவங்க கூட ஒரு சுமூகமான உறவு இல்லாத போல காணப்படுது. இது வந்து இது வேற ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்துமா? இந்த போருக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இஸ்ரேல் தானே. இஸ்ரேல் தானே அமெரிக்காவிடம் வந்து அழுத்தம் கொடுத்து கொண்டே இருந்தது. இந்த காசா போரின் பொழுது எங்களுக்கு தாக்குதல் அதிகமாக வர்றது ஈரான்டேன் தான். ஈரான் தான் வந்து ஹவுதீஸை ஏமன்லையும் ஹெஸ்புல்லா லெபனானையும் இது பண்ணிட்டுருக்கிறாங்க, தூண்டி விட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக தான் எங்களுக்கு எதிர்ப்பு வருகின்றது, நாங்கள் தாக்கப்படுகின்றோம். அதனால் வந்து ஈரானை நீங்கள் வந்து ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி 10 நாட்கள் போர். இந்த 10 நாட்கள் போர் வந்து இஸ்ரேல் வந்து ஈரான் உள்ள போய் அவர்கள் வைத்திருக்கின்ற இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும், நடான்ஸ்னு ஒரு இடம், அராக்குன்னு ஒரு இடம், இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து தாக்கி அவங்கள்ட்ட வந்து நியூக்ளியர் சயின்டிஸ்ட் எல்லாரையும் கொன்று, முதல்ல நியூக்ளியர் சயின்டிஸ்ட்லாம் கொன்று, ரெண்டாவது வந்து நியூக்ளியர் சம்மந்தப்பட்ட எல்லா நிலையங்களையும் தாக்கி 10 நாட்களில் வந்து எல்லாம் முடிச்சிட்டாங்க. அப்பயே சொன்னாங்க இனிமே பற்றி ஈரானிடம் நியூக்ளியரை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, அணுசக்தியை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை, அணுமின் நிலையங்கள் வேணால் இருக்கலாமே தவிர்த்து வேறு எதுவும் அவங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் இதை வந்து போன ஜூன் மாதமே இது 10 நாள் போர் முடிஞ்ச பிறகு இப்போ பிப்ரவரி 28 இந்த போரை ஆரம்பித்து இப்போ திருப்பியும் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் சொல்லிட்டு இதை வந்து அமெரிக்காவினுடைய இதே வந்து அவங்கள்ட்ட இல்லை அப்படின்னு சொன்ன ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை, ஈரான்கிட்ட இல்லை, நீங்கள் தான் தாக்கி எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களே, 10 நாட்கள் தாக்குதல் உண்டாயிருக்கே அந்த நாடு, இதற்காக மட்டும் வெறும் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை மட்டும் அட்டாக் பண்ணது போன ஆண்டு ஜூன் மாதம். இப்போது ஒரு ஆண்டு ஆக போகின்றது. அதனால் வந்து அவர்களிடம் அது இருக்குமா, எவ்வளோ தூரம் இருக்குது என்பதெல்லாம் வந்து இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் போல் ஆளுங்க அதை பார்த்து அதை சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும் அது எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது என்று சொல்லி. இன்னொன்று வந்து அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை கொடுத்ததே 1957 அமெரிக்கா தான் கொடுத்துச்சு. ஐசனெவர் என்று சொல்லக்கூடிய அதிபர் தான். முதல்ல ஈரான் வந்து இஸ்ரேல் கொஞ்சம் சப்போர்ட்டிவா கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் சார். ஏற்கனவே காமேனிக்கு முன்பு அதான் ஷா ஆஃப் ஈரான் இருக்கிறப்ப வந்து ஒரு எதிரிகள் நாடாக அவர்கள் இருக்கவில்லை. ஏன்னா இது வந்து ஈரான் வந்து ஒரு ஹைலி வெஸ்டர்னைஸ் கண்ட்ரியாக இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து ஒரு அமெரிக்கா போல ஈரானை மாற்ற வேண்டும் என்று தான் ஷா அதை மாற்றிக்கொண்டிருந்தார். அதனால தான் அவருக்கு அவ்வளோ எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பின் காரணமாக தான் அந்த புரட்சி 1979 புரட்சி, அந்த புரட்சியின் அடிப்படையில் தான் மதத்தின் அடிப்படையில் அமர்ந்த ஒரு அரசு. இன்னொரு இந்த தட்டுப்பாடு நீங்குவதற்கு ஒரு மாதம் அல்லது ஒரு 6 மாத காலம் ஆகுமா? இந்த கச்சா எண்ணெய் விநியோகம், சிலிண்டர் தட்டுப்பாடு இதெல்லாம் நீங்குவதற்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஒரு 50% கச்சா எண்ணெய்கள் வருவது அந்த பகுதியிலே தான். 70% எல்பிஜி லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் வர்றது அங்கே தான், கத்தார்டேன் தான் நம்மளுக்கு வரணும். கத்தார் வந்து எல்பிஜி தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தை தான் ஈரான் வந்து ஃபஸ்ட்டு தாக்குச்சு. அதனாலேயே நம்மளுக்கு எல்பிஜிக்கு தட்டுப்பாடு. அதனால தான் உடனே நம்ம இந்திய அரசு உடனே என்ன சொல்லுச்சுன்னா, எல்பிஜி வந்து வர்த்தகத்துக்காகவோ அல்லது ஹோட்டலுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வீடுங்களுக்கு கொடுங்க அப்படின்றது வந்து முதல்ல நம்ம கொண்டு வந்தது வந்து அந்த அட்டாக் அப்புறம் தான் கத்தாரில். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்என்ஜி நேச்சுரல் கேஸ் நம்மளுக்கு வேணும். ஏன்னா ஃபெர்டிலைசர்லாம் தயாரிக்கிறதுக்கு 90% வந்து நம்ம அதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். கச்சா எண்ணெய் 50%, 70% எல்பிஜி அந்த பகுதியிலேருந்து தான் வரணும், 90% எல்என்ஜி நேச்சுரல் கேஸ் வந்து நம்மளுக்கு அதுலேருந்து வந்தால் தான் ஃபெர்டிலைசர். ஏன்னா நம்மளுக்கு வந்து அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும் நம்மளுக்கு வந்து பயிரிடுதல் நம்மளுக்கு வந்து ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த பயிர்களுக்கு வேண்டிய உரம் இல்லாமல் போனால் நம்மளுக்கு வந்து அது மிகப்பெரிய தட்டுப்பாட்டை அது ஏற்படுத்தும். இதன் காரணமாக இந்த போர் முடிவுக்கு வந்தது கூட எல்லாரும் இப்போது வரவேற்பது என்னத்துக்காகனா, இந்த காலம், இந்த அறுவடை இந்த பயிர்களை வைக்கக்கூடிய இந்த ஒரு காலத்தில் இந்த போர் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு இது வர்றதுக்கும் யூரியா வர்றதுக்கும்
நம்மளுக்கு இதெல்லாம் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஓகே. அதனால் வந்து நம்ம மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுமே சிறப்பாக இன்றைக்கி வந்து கொரியா, ஜப்பான் போல நாடுகள்லாம் வந்து 90% அவங்க ஹோர்முஸ் நீரிணையிலேருந்து வந்த அவங்களுக்கு வர்றதெல்லாம் ஆயிலாம் அது வழியாக தான் வந்துட்டு. ஓஹோ. அதனால் அந்த நாடுகள் எல்லாமே மிகவும் சிரமத்துக்குள்ளானார்கள். அதனால் வந்து இந்த ஹோர்முஸ் நீரிணை இப்போது திறக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய கன்னி வெடிகள் அகற்றப்பட வேண்டும். அந்த கன்னி வெடிகள் அகற்றப்படுவதற்கு இன்னும் 2 மாதங்கள் பிடிக்கும். அந்த 2 மாதங்களுக்கு வந்து ஒன்று ஈரானிய பாதுகாப்போடையும் அல்லது அமெரிக்க பாதுகாப்போடு தான் கப்பல்கள் அங்கு செல்வதும் வருவதுமாக இருக்கும். ஓகே. அதனால ரொம்ப ஒரு ஃப்ரீயாக வந்துட முடியாது. ஒரு கப்பல் வந்து டக்குன்னெலாம் வந்துட முடியாது. அவங்களுடைய அவங்களுடைய கூட தான் வர முடியும். அந்த கப்பல்கள் வந்து பாதுகாப்போடு தான் வர முடியும். அப்படி வந்தால்தான். அதனால் ஒரு 2 மாதம் வந்து இதை ஈஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆகும். அதுக்கப்புறம் சரி. நிறைவாக ஒரு கேள்வி சார், இந்த இப்போ அமெரிக்காவோட அந்த ஒரு ஒற்றை துருவ வல்லரசாக இருக்கக்கூடிய நிலையில் ஒரு வெனிசுலா நாட்டுக்குள் புகுந்து அந்த அதிபரை அவர்கள் கடத்தி கொண்டு போய் மற்றொரு அரசை அங்கு ஏற்படுத்துகிறார்கள். ஈரானை பொறுத்தவரை அந்த நாட்டுடைய தலைவர் மற்றும் இராணுவ தளபதிகளை ஒரே குண்டு வீச்சில் வந்து அனைவரையும் வந்து கொள்கிறார்கள். இப்படி 2 நாடுகளின் மீது இத்தகைய தாக்குதல் நடந்த போதிலும் உலக அளவில் அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு பெரிய அளவிலான ஒரு கண்டனமோ அல்லது ஒரு எதிர்ப்பு அணியோ உருவாகாமல் இப்போது அதுக்கான உருவாமல் போனதுக்கு என்ன காரணம்? அமெரிக்காவை எதிர்ப்பதற்கோ அல்லது இன்னொரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவதையோ ஒட்டுமொத்தமாக ஒரு கண்டித்து அல்லது ஐக்கிய நாடுகள் சபையோ இல்லாட்டி வேறு எந்த விதமான ஒரு பொதுவான சபையோ நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு அந்த அமெரிக்காவோட அந்த வலிமை வந்து இராணுவ பொருளாதார ரீதியாக இன்னும் அது இருக்குதா, நீடிக்குதா? எப்படி பார்க்குறீங்க அதை? அமெரிக்கா வந்து ஒரு நம்ம பொருளாதாரத்தில் இராணுவத்தில் வந்து ஒரு பவராக இருக்கலாம் ஒரு கட்டாயமாக. ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு அவர்கள் செய்யக்கூடியது எல்லாமே இன்றைக்கி வந்து சர்வதேச இன்றைக்கி சட்டங்களை எல்லாத்தையும் மீறுவதாக இருக்கின்றது. சர்வதேச சட்டங்களை இன்றைக்கி வந்து பார்ப்பது என்பது வந்து இன்றைக்கி வந்து ஐநா போல சபைகள் தான். ஆனால் ஐநாவுக்கே கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுக்காம ஐநாவுடைய மற்ற நிறுவனங்களையும் எவ்வளவு தூரத்துக்கு கேலிக்கு உள்ளாக்க முடியுமோ கொண்டு உள்ளாக்குறது. அதுக்கப்புறம் வந்து அப்படி யுஎனில் வந்து ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னால் பாதுகாப்பு கவுன்சிலில் அதை வந்து எந்த நாடுகளும் அல்லது சிறப்பாக அமெரிக்கா வந்து அதை பற்றி வந்து எந்த விதமான முயற்சியும் அதை பற்றி செய்யாமல் இருக்கின்றது. அது அப்படி போனால் ஒரு 3ஆம் உலக போகிற மாதிரி வந்துருமோ அப்படின்னா ரஷ்யா சீனா கூட பெரிய லெவலில் ரியாக்ட் பண்ணவே இல்லையே. 2 நாட்டு அதிபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, ஒருத்தர் கடத்தப்பட்டிருக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு வந்து ரஷ்யாவும் வந்து இன்னைக்கு உக்ரைன் போரில் மாட்டிக்கொண்டு இருக்கிறதுனால அவர்கள் மேலேயும் வந்து போர்க்கைதிகளாக அவரை அழிக்க வேண்டும் என்று ஒரு இது சாரார் சொல்கிறார்கள். இவரை போர்க்கைதியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று இன்னொரு சாரார் சொல்லுகின்றார். அந்த விதத்தில் வந்து ஒரு அமைதியின்மை, அதே சமயத்தில் வந்து ஒரு எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கின்றது. ஆனால் ஈரான் போல நாடுகள் இந்த போரின் மூலமாக ஒரு வலுவான ஒரு செய்தியை அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்கின்றது. என்னவென்றால், நீங்கள் வந்து எந்த நாடை வேணாலும் எப்படி வேணாலும் தாக்கலாம் நீங்கள் நினச்சிக்காங்க. நாங்கள் வெனிசுலா இல்லை, நாங்கள் கியூபா இல்லை, நாங்கள் நீண்ட நாட்கள் போர் புரிந்தவர்கள். 80லேருந்து 88 வரைக்கும் ஈராக் வார் நடந்தது. 8 ஆண்டுகள் போறது. 2மே பெரிய நாடுகள். ஈரானுடைய பாப்புலேஷன் இன்னைக்கு 93 மில்லியன். அவங்க 1 பில்லியன் ஆக போகிறாங்க. பெரிய பாப்புலேஷன் உள்ள ஒரு நாடு. அதனால் வந்து இது கொடுத்துருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இப்போது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும். இனிமேப்பட்டு ஆசியா கண்டத்தில் எந்த நாட்டுடனும் போர் தொடுப்பதற்கு அமெரிக்கா கட்டாயமாக யோசிக்கும். இன்னொன்று, அமெரிக்கா ஒரு பாதுகாப்பு வளையம் என்று நினைத்த வெஸ்ட் ஏஷியன் நாடுகள் இன்னைக்கு கத்தாரு, குவைத்து எல்லாருமே இன்னைக்கு பாதுகாப்பு வளையம் அமெரிக்கா அல்ல, நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும், ஈரானை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதற்கு அவர்கள் கட்டாயமாக ஒரு முடிவுக்கு வருவார்கள். ஓகே, நன்றி சார். இந்த மேற்காசிய போர் தொடர்பாகவும் அமெரிக்கா ஈரான் இடையேயான சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள அந்த நெருக்கடிகள் எப்போது தீரும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை வரலாற்று பின்னணியோடு புள்ளி விவரங்களோடு எங்களோடு பயந்து கொண்டமைக்கு பேராசிரியர் பெர்னாண்டஸ் சாமிக்கு மிக்க நன்றி. நன்றிங்க. மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்பில் மற்றொரு பிரச்சனையோடு சந்திக்கலாம். நன்றி.